இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோனாலிசாங்கிற ஒரு பொண்ணை வந்து பயங்கரமாக இன்டர்நெட்டில் வைரல் ஆக்குனாங்கல்ல, அந்த பொண்ணோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக தலைகீழ சேஞ்ச் ஆகிருக்குது. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பேசினப்பமே அந்த பொண்ணை வந்து ஒரு டென்ட்டில் தூங்கிட்டு இருக்கப்பமே வந்து உள்ளுக்குள்ளே போய் சில பேர் தொல்லையெல்லாம் பண்ணாங்கன்னு பேசியிருந்தோம்ல. அதோட கண்டினியூவேஷன் கொஞ்சம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த பொண்ணோட லைஃப் கம்ப்ளீட்டாக எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. தட்ஸ் த ரியாலிட்டி. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பு மேலால் குளிக்கிறதுக்கு போகிறது தான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ஒரு பர்னிங் டாப்பிக்காக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த தண்ணி வந்து குடிக்கிறத விட்டுருங்க, குளிக்கிறதுக்கே உகந்த தண்ணி இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாகவே ஹெட்லைன்ஸ் ஏற்படுத்திட்டு இருக்குது. ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் 56 crore பீப்புள் வந்து இது வரைக்கும் இங்கே போய் குளிச்சிருக்காங்களாம். இப்போ வந்து அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்கே வந்து அதிகமாக பாக்டீரியா இருக்குது. என்ன பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் வேஸ்ட் இருக்குல்ல, ஹியூமன் ஷிட்ல இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து இங்கே அளவுக்கு அதிகமாக இருக்குது. 20 மடங்கு அதிகமாக இருக்குது. பெர்மிசிபிள் லிமிட்டை விட 20 times ஹையராக இருக்குது அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அந்த மோனாலிசாங்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை வந்து அங்கே இருக்கவே விடலைங்க. நம்மளுக்கே தெரியும், அந்த பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு அங்கே வந்து மாலையை விற்று காசு பார்க்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணை ஃபேமஸ் ஆக்கி அந்த பொண்ணை எங்கே பார்த்தாலும் அந்த பொண்ணை வந்து நான் உரிமை எடுத்து என்னமோ வந்து பொண்டாட்டிக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே கையை பிடிச்சி எடுத்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு டென்ட்டில் தூங்கிட்டு இருக்கப்போ டென்ட்டுக்குள்ளே அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் உள்ளே வந்து நான் அவங்க கூட ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்லி அதுக்கு அவங்க அப்பா வந்து நான் பொண்டா சொன்னேன்னு கேட்க போய் அவங்க அப்பாவெல்லாம் அடிச்சிருக்காங்க. நிறைய பிரச்சனை வந்துச்சு. கடைசியில் அந்த பொண்ணோட அப்பா வந்து நீ ஊருக்கே கிளம்பி போமா, உன்னால என்னாலும் நீங்கள் பாதுகாக்க முடியல, பிஸ்னஸும் பண்ண முடியலன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாரு. நெட்டில் எப்படி ரூமர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணோட அக்கௌண்ட் வைரல் ஆயிடுச்சு. ஸோ இந்த பொண்ணு 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க 10 நாள்லாம் சொன்னாங்க. அப்புறம் அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அப்பெல்லாம் நான் சம்பாதிக்கலங்கன்னு. த ஓவரால் இஷ்யூ வாஸ் வெரி பேட். ஒரு பொண்ணு சும்மா நிம்மதியாக இருந்த பொண்ணை பயங்கர ஃபேமஸ் ஆக்கி வேலையும் பார்க்க விடாமல் அனுப்பிச்சு வச்சுட்டாங்களே. அந்த பொண்ணு அதை கேட்கவும் இல்லாத நேரத்தில் ஃபேமஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை, கேட்காத நேரத்தில் ஃபேமஸ் ஆக்கி திருப்பி அனுப்பிச்சு வச்சுட்டாங்களேன்னு சோகம் வரணும்ல. பட் இப்போ ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மூவி ஆஃபர் வந்திருக்குது. அந்த மூவி வந்து ப்ராபப்ளி கூடிய சீக்கிரம் ஃப்ளோர்ஸ்க்கு போகுங்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஷூட்டிங்கில். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு இனாகிரேஷன்லாம் பண்ணி ஒரு ஈவெண்ட்லாம் பண்ணி வச்சு அந்த பொண்ணுக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் மாசு ஏற்றிருக்காங்க. இதில் என்ன எனக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இதானா அங்கேருந்து இப்போ கேரளாவுக்கு வந்தது, மறுபடியும் இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறது. இன்டர்நெட் அஃப்கோர்ஸ் தப்பாக யூஸ் பண்ணால் ரொம்ப தப்பான விஷயம். அட் த சேம் டைம் அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணோன்னா ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் மென்ஷன் தட். வேற ஒன்றும் இல்லை இதில் பெருசாக. பட் அந்த பொண்ணோட வாழ்க்கை தலைகீழாக மாறி இருக்குங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அது அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு அதை சுற்றி இருக்கிறவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் இருக்கிறத விட. இந்த கும்பு மேலால் குளிக்கிறதுக்கு போகிறது தான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக ஒரு பர்னிங் டாப்பிக்காக இருக்குது. இதை வந்து அவங்க ஊர் அசம்பிளியில், உத்தரப்பிரதேசில் இருக்கிற கவர்மெண்ட் அசம்பிளியில் பேசுகிறப்போ அவங்க சீஃப் மினிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மகா கும்பு மேலால போய் குளிக்கிறதுங்கிறது தான் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான கோலாக நிறைய பேருக்கு இருக்குது. காரணம் வந்து இட்ஸ் ஹியூஜ் ஈவெண்ட் ப்ளஸ் இட்ஸ் த பிக்கஸ்ட் காங்கிரகேஷன் ஆஃப் ஹியூமன்ஸுங்கிறாங்க. உலகத்திலே அதிகமான மக்கள் வந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்துக்கு போகிறது வந்து இதுதான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட்டுங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்கல்ல. இது வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னாங்க, இது வந்து எங்களோட அதுக்கு பயங்கரமாக செலவு பண்ணாங்க, க்ரோர்ஸ் ஆஃப் ரூபீஸ் செலவு பண்ணாங்க. ஏன்னா இது வந்து ஊருக்கு வெளியில், ஓகேவா, பிரயாக்ராஜ்க்கு வெளியில் வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸில் வந்து ஒரு பெரிய சிட்டியவே உருவாக்குனாங்க. ஏன்னா ஒரு நாளுக்கு 1 கோடி பேர் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஸ்பேஸ், ஒரு டெம்பரவரியாக போலீஸ் ஸ்டேஷன்ஸ், டெம்பரவரியாக ஸ்டே, டெம்பரவரியாக டாய்லெட்ஸ், பாத்ரூம்ஸ்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ உருவாக்குனாங்க. அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க. அப்போவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துருவோம், ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பேர் வருவாங்கன்னு. இப்போ என்ன தெரிய வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய பேர் போயிருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் போய் குளிக்கிறாங்க, பிரசிடென்ட் போய் குளிக்கிறாங்க. அதெல்லா விஷுவல்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அங்கே இருக்கிற தண்ணியை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அந்த தண்ணி எவ்வளோ சேஃபாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அவங்க டெஸ்ட் பண்ணுறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீக்கல் கோலிஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா, ஓகேவா, இது வந்து நான் சொன்ன மாதிரி ஹியூமன் வேஸ்ட்டில் வந்து பார்க்கப்படும், அனிமல்ஸோட வேஸ்ட்டில் பார்க்கப்படும். இந்த பாக்டீரியா வந்து இந்த தண்ணியில் நார்மலாக இருக்கலான்னு சொன்ன லிமிட்டை விட கிட்டத்தட்ட 20 times ஹையராக இருக்குது. இது எக்ஸ்ட்ரீம்லி பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம்.
ஸோ அந்த குளிக்கக்கூடிய அந்த ஒரு சங்கத்திலே வந்து டிஃப்ரெண்ட் இடங்கள்ல அமைச்சு வச்சிருப்பாங்களா, அதில் இருக்கிறதுலே லீஸ்ட் பொல்யூட்டட் ஆட்கள் கம்மியாக இருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணால் கூட அந்த இடத்துல இந்த பாக்டீரியா வந்து 10 மடங்கு அதிகமாக இருக்குது. வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.